கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஆனால் கோவக்காய் வந்து பசங்க குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க, வேணான்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து எதுவுமே வெங்காயம்லாம் போடாமல் இப்போ நான் ஒரு மெத்தடில் செய்ய போகிறேன். ஆனால் இது வந்து எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிற விதமாக செஞ்சோம்னா பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ என்னென்ன போடணும்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சட்டியான கடுகு மட்டும் போட்டுக்கிறோம். வேறு எதுவும் தேவையில்லை, கடுகு மட்டும் போட்டால் போதும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா செஞ்சு இது வதக்கினா போதும். இது எதுவுமே வேணாம், வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. செய்கிற விதமாக செஞ்சால் பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு வெங்காயம்லாம் போடவே வேணும். காஞ்ச மிளகா கருவேப்பிலை இருக்குது, அவ்வளோதான். போட்டு நல்லா இப்படி வதக்கிடுவோம். இப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெயெல்லாம் நிறைய தேவையில்லை அதுக்கு. அப்படியே இது எண்ணெயிலே வதக்கினா போதும். தண்ணியெலாம் தேவையே இல்லை. இது தண்ணியெலாம் தொளிக்கணும்னு அவசியம் இல்லை, இதிலே வெந்துடும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இது வந்து தண்ணியே போடக்கூடாது, ஏன்னா இதிலேயே சுருளை அப்படி தின்னோம்னா இதிலே வெந்துடும். கோவக்காய் இந்த மாதிரி நீளமாகவும் போடலாம், ரவுண்டாகவும் போடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. லைட்டாக வேணும் மஞ்சள் தூள் சேர்க்கணும். லைட்டாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது காரம்லாம் எதுவும் போட வேணாம், மிளகாத்தூள்லாம் போடவே கூடாது, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இதிலே வெந்துடும். அப்படியே சுருளை இப்படி பின்னாலே அதிலே சுருண்டு வந்துடும். நல்லா வெந்துடும். இதுக்கு தண்ணி எதுவுமே தேவை. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சுருளை நல்லா கிண்டணும். அப்படியே வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இது ஒரு 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இது சிம்பிள். ஆனால் பிள்ளைங்க தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க கோவக்காயெல்லாம் கொடுத்தா. அதனால தண்ணி ஊற்றினா பதப்பதான் ஆயிரும். அந்த ஒரு மாதிரி தண்ணியாக ஆயிரும். அதனால தான் தண்ணியும் ஊற்றக்கூடாது. நல்லா கலர் மாறிட்டு பாருங்க. இதில் இப்படி தான் வதக்கணும். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த காய் நல்லா சுருளாக வதங்கிடணும். அது தண்ணி தொளிக்கவே கூடாது, தண்ணி ஊற்றவே கூடாது. லைட்டாக ஆயில் மட்டும் ஊற்றினா போதும். ஆயில் கூட ரொம்ப தேவையில்லை. காரம்லாம் எதுவுமே மிளகாத்தூள் எதுவும் போடுறாங்க. வெறும் காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டால் போதும். கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வெங்காயம்லாம் எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் போட்டால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இது கீரை கடைசலுக்கு, சாம்பாருக்கு, சுண்டைக்காய் கடைஞ்சதுக்கு, அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை சாதத்தில் கூட அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தொக்கை வராது, இது ஃப்ரையாக தான் வரும். நீங்கள் அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கினா போய்ட்டு சுருண்டு வந்துட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பீஃப் வதக்கினாலே போதும். வதங்கிடுச்சு நல்லா. இந்த கலர் மாறினா போதும், பச்சை கலர் மட்டும் மாறினா போதும்.
வெந்துடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காய். இப்படி பண்ணாலே தெரியும் கரண்டியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னு தெரியுமா? இப்போ வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு, பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணி போடணும். இவ்வளோதான். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டுக்கும் வேறு எதுவுமே போடக்கூடாது. வேர்க்கடலை நுணுக்கிட்டு போட்டாலே போதும். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 1-2 அந்த மாதிரி இருந்தால் மென்று சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.